பிசாசினுடைய கிரியைகள்னால நீங்க தள்ளப்பட்ட நிலையில் இருக்கீங்களா? பிசாசினுடைய போராட்டம் உங்க குடும்பத்தில் அதிகம் காணப்படுதா? என்ன செய்வதுன்னே தெரியலையா? பிசாசன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்க அவன் வகை தேடிக்கிட்டு இருக்கானா? உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. சோர்ந்து போகாதீங்க. எதுவும் எந்த கிரியைகளும் உங்களை விழுங்குவது இல்லை. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலாக்குவார். உங்க இருதயம் பயப்படாமல் கலங்காமல் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 57வது அதிகாரம் 3வது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து அனுப்பி உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டளையிடுவார். அவருடைய கிருபையும் சத்தியமான தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவருடைய கிருபை உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இந்த காலை வேலையில எழும்பி கர்த்தருக்கு மகிமை செலுத்திட்டு உங்க வேலைகளை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.